இங்க இது வரையில தமிழ்நாட்டுல தனித்து ஒரு கட்சி போட்டிட்டு இருக்கா? எப்பவுமே போட்டிட்டு இருக்கு இல்லையே. கூட்டணிகளோடு தான். அது சிறிய கூட்டணியா, பலமான கூட்டணியா, பெரிய கூட்டணியா, ஆனா கூட்டணி தான். எந்த கட்சி தனியா போட்டிட்டு இருக்கு? 52 தேர்தலே ஆரம்பிச்சிருச்ச கூட்டணி. கம்யூனிஸ்டுகள் கூட்டு சேரலையா? 52ல 57ல சேரலையா? முதல் தேர்தல கூட்டணி தேர்தல் தானே, தேசிய அளவில் கூட்டணி இல்லையா? திமுக வந்து அதிகப்படியான விமர்சனத்தை வைக்கிறாங்க. திருமாவளவன் உட்பட எல்லாருமே வந்து அதிக விமர்சனங்களை வைக்கிறாங்க விஜய் மேல. அவரை பார்த்து ஒரு பயம் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். நான் தான் தொடக்கத்திலே சொல்றேன், அது வளர்ந்து வருகிற கட்சி, அது வந்து வளர்ந்து வருகிற கட்சி, அது ஒரு சக்தி என்று சில வளர்கிற போதே புலப்படுத்தி இருக்கு. அவர்கள் சேருகிற கூட்டம் அதெல்லாம் தெளிவுபடுத்தி. அதனால அது ஒரு சக்தி என்பது, அதனாலதானே எல்லாரும் வந்து இன்னைக்கு அது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை தானே. அவர் ஒரு சக்தின்றது மறுக்க முடியாத உண்மை. அது யாரா மறுக்க முடியுமா? அது மறுக்க முடியாத உண்மை. இப்படி ஒரு நிலைமை ஏன் வந்து இந்த மாநில அரசு கூட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி உணர முடியல? இப்படி எல்லாம் நடக்கிட்டு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி மாநில அரசுக்கு தெரியாதா? அப்படி தெரிந்துக்க முடியாத மாநில அரசு அந்த சக்தி இல்லாத வலிவு இல்லாத அரசா? ஒரு விழா இன்னைக்கு இவ்வளவு சர்ச்சையாகுதுன்னா இது உடனடியாக அன்னைக்கு நடந்த சர்ச்சையா? எவ்வளவு காலமா பேசப்படுகிறது? 6-7 மாதமா பேசப்படுகிறது. எத்தனை பேர் மலை மேல ஏறினாங்க, மலை மேல வந்து ஆட்டிறைச்சி வீசப்பட்டது, இதெல்லாம் வந்ததா இல்லையா செய்தி ஊடகத்துல? நீங்க ஏன் இவ்வளவு விழிப்போடு இருந்திருக்கணும்? நீங்களும் குளிர்காய விரும்புகிறீங்களா? நீ அந்த காலத்துல சொன்ன மாதிரி நீங்க அந்த விரலை இன்னொருத்தரை சுட்டுறதுக்கு முன்னாடி மீதி 4 விரலும் உங்களை சுட்டுது. ஒரு விரலை இன்னொரு நீட்டுறதுக்கு முன்னாடி மடக்கப்பட்ட விரல்கள் உங்களை சுட்டுகிறது. திருப்பரங்குன்ற அந்த அந்த கோஷம் கூட வந்து அரகரா கோஷமும் இல்ல, நமச்சிவாய கோஷமும் இல்ல. ஆனா அந்த இடத்துல வந்து ஜெய் காளியும் ஜெய் ஸ்ரீராம் தானே ஒழிக்குது. அப்படி திட்டமிட்ட திமுக எதிர்ப்பான ஒரு வேலை. அதுதான் யாராக இருந்தாலும் நீங்க அரசாங்கத்தில் இருக்கீங்க, ஏன் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு தெளிவான நடவடிக்கை உங்களால மேற்கொள்ள முடியல? ஜாதி பேரும் பெருக்கல் ஊர்கள்ல வந்து ஜாதி பேரை நீக்கணும்னு சொல்லிட்டு அண்மையில அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு, ஆனா அது இன்னும் செயல்படுத்தல. அதுக்குதான் அந்த அறிவிப்பை மறுநாள்லயே மூடு விழா நடத்திட்டாரே முதலமைச்சர். மறுநாளே அந்த அறிவிப்பை வெளியிட்ட மறுநாளே அதற்கு அவரே மூடு விழா நடத்திட்டாரே. கோயம்புத்தூர்ல போய் அந்த மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் தானே வச்சாரு பேர, அப்படித்தானே வச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த அறிவிப்புக்கே அவர் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த அறிவிப்பு அவருடைய சொந்த அறிவிப்பு இல்ல, அவர் சிந்தனையில் இருந்தது அல்ல. இத பெரியாருடைய 100ஆண்டு விழாவின் போது அன்றைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை வேண்டிய அறிவித்தார், அப்ப செயல்படுத்தினார். எவ்வளவு பெரிய பேர் எல்லாம் மாத்தினார் தெரியுமா? ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு இருந்த பேரை ராஜாஜி ஆக்கினார். இன்னும் எனக்கு நான் ஒரு நகைச்சுவை சொல்லட்டுமா? இன்னும் கூட எனக்கு நல்ல பசுமையா நினைவு இருக்கு. அப்ப சட்டமன்றத்துல நாஞ்சில் மனோகரன் எதிர்கட்சியில் இருக்காரு. நாஞ்சில் மனோகரன் பேசினாரு, என் தெரு பேரு குட்டி மேஸ்திரி தெரு, என் பேரு நுங்கம்பாக்கத்துல என் தெரு பேரு. இந்த குட்டி மேஸ்திரி தெருவை, மேஸ்திரி என்பது சலவை தொழிலாளியை குடிக்கிற சாதின்னு எடுத்துட்டாங்க, இப்ப என் தெரு குட்டி தெரு ஆயிடுச்சு அப்படின்னு மனோகரன் கிண்டல் செய்து பேசினார் நாஞ்சில் மனோகரன். அப்படியெல்லாம் அதை கடுமையாக நடவடிக்கை எடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இது இவருக்கு சொந்தமானது இல்ல. எப்போ? தந்தை பெரியார் 100ஆண்டு விழாவுக்கு. இப்போ இவ்வளவு காலத்துக்கு பிறகு நான் தான் இதை புதுசா கொண்டு வர்றேன்ற மாதிரி முதலமைச்சர் அறிவிச்சார். அதுல உறுதியா இருந்தாரா? மறுநாளே கோயம்புத்தூர்ல போய் ஜிடி நாயுடு அப்படின்னு பண்றாரு.
எத்தனை தெருக்களுக்கு இப்போ நீங்க இப்போ நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச உன்ன நான் கேட்கிறேன், நீங்க போய் இப்போ வண்ணாரப்பேட்டையை மாத்திட்டீங்களா? ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்லாதவர்னு சொல்றீங்களா? ஓ, அதுதான் நீங்க செய்யறதெல்லாம் வாக்கு வங்கி அரசியல். வண்ணாரப்பேட்டை என்ன இது? ஒரு நாடறிஞ்ச ஒரு சென்னையினுடைய பகுதி வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டைன்னு வண்ணாரப்பேட்டை மாத்துனீங்களா? மாத்துனீங்களா? ஏன் மாத்தல? நான் உள்ளவெல்லாம் போல, பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் பேசுறேன். இதை மாதிரி நான் எடுத்துக்கிட்டா எவ்வளவு சொல்ல முடியும்? ஸ்டாலினை பத்தி உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னங்க உங்களுக்கு? அவர் வந்து கொள்கை அடிப்படையில் அவர் கொள்கை அடிப்படையில் இல்ல, உறுதிமொழிகளையும் நிறைவேற்றல. நீங்க வந்து ஏழை எளிய நலிந்த மக்கள் பேசிக்கிட்ட, அந்த நலிந்த மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அடித்தளத்து தலித் மக்களுக்கும் ஆதரவா இல்ல. நீங்க வாக்கு வங்கி அரசியலே பண்ணிட்டு இருக்கீங்க, விளம்பர அரசியலே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னு தான் எங்களுடைய ஆதங்கம். வண்ணாரப்பேட்டை மாத்துங்க. அது எவ்வளவு? தேர்தல் 2026 எத்தனை தொகுதியில போட்டி? ஐயா, எத்தனை தொகுதியில போட்டியிடுறீங்க? நாங்க வந்து பல தலித் இயக்கங்களை ஒன்றுபடுத்தணும்னு விரும்புறோம். அந்த முயற்சியில் இருக்கோம். அந்த முயற்சியில் எங்களுடைய ஒற்றுமையை பொறுத்து, அன்றைய சூழலை பொறுத்து அதை முடிவு பண்ணுவோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் 2 பேருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையம் வழக்கமா செய்யறதானே, வழக்கமா செய்யறதானே. பிளவுபட்டால் 2 பெற்றால் கொண்டாட்டம். இது அவங்க தானே பண்றாங்க. இதுல வந்து எது பெரும்பான்மை சட்டப்பூர்வமானதுன்றதை நிரூபிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. தேர்தல் ஆணையம் அதான் செய்யணும். பெரிய 50 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டு ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சி அந்த இரட்டை மாட்டு சின்னத்தை தக்க வச்சுக்கிச்சா? இப்பெல்லாம் இருக்கிற இரட்டை மாட்டு சின்னத்தை யாரெல்லாம் ஊர்ல சொன்னா ஞாபகம் வருமா? அதானே 50 வருஷம் இந்தியா ஆண்டுச்சு இரட்டை மாட்டு சின்னம். 50 வருஷம் இந்தியா ஆண்டு சின்னம். அந்த சின்னம் இப்ப ஞாபகப்படுத்தினா இருக்காது தெரியுமா? இல்லாம போயிடுச்சு இல்ல, காணாம போயிடுச்சு இல்ல. அதனால இப்போ இந்த சின்னம் கூட மாம்பழ சின்னத்துக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யானை சின்னம் தானே இருந்தது. அவங்க எந்த சின்னத்துல முதல்ல வெற்றி பெற்றாங்க? யானை சின்னத்துல தானே வெற்றி பெற்றாங்க. அந்த யானை சின்னத்தை அவங்க இல்லாம விட்டாங்கல்ல. தேர்தல் கொள்கை நிலைப்பாடு இல்லாதவரா பாக்குறீங்களா எடப்பாடிய? ஏன்னா வந்து விமர்சனங்களை வந்து தனிப்பட்ட விமர்சனமாகவும் ஒரு பாடி ஷேம் பண்றதாகவும் தான் இருக்கு அவருடைய விமர்சனங்கள் ஸ்டாலின் மேல. ஒரு கொள்கை ரீதியான விமர்சனமோ ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாடோ அவர்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு பரவலா பேசப்படுது. எடப்பாடி இப்ப எதிர்கட்சி, அவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார். அதனால அவரு இப்போ வந்து அவர்கிட்ட போய் அவரை இது அவசியமற்றது. அவர்கிட்ட போய் என்ன ஒரு எதிர்கட்சி. ஆனால் இப்போ வந்து யார் வந்து கொள்கை சார்ந்த அரசியல பேசுறாங்க? எல்லா கட்சியும் அப்படி பேசுறப்போ பதில் சொல்றதுக்காவது பேசித்தானே ஆகணும். அவர் பேசுறாருன்னா எல்லா கட்சியும் அவர் மேல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிற போது அவர் பதில் சொல்றதுக்காவது பேசித்தானே ஆகணும்.